நான்லாம் சின்ன வயசில் எம்ஜிஆர் சாக மாட்டாருன்னு தான் நினச்சிருந்தேன். எம்ஜிஆருக்கெலாம் சாவலாம் கிடையாது அப்படி. திரையுலகை எப்படி ஆண்டார், அதை எப்படி மக்களோட கனெக்ட் பண்ணார், எப்படி அது மூலயமா ஆட்சி பிடிச்சார். மற்றவர்கள்லாம் தத்துவ பாடல் இல்லைன்னா இருந்தது. சிவாஜி கணேசன்லாம் அவ்வளோ தத்துவ பாடல் இருந்திருக்குது. ஆனால் அது மக்களோட அந்த நடிகரோட கனெக்ட் ஆகி இருந்துச்சா, அதுதான் வித்தியாசம். சினிமாவுடைய நூற்றாண்டுன்னு ஒரு புத்தகம் போடுறாங்க. அதில் 3 பேர் தான் இந்தியாவில் இருந்து. அதில் ஒன்று எம்ஜிஆர். எம்ஜிஆர் கேட்டாராம், என்ன இது எப்படி நான் ஆணையிட்டால்ன்ற வார்த்தைன்னு. இல்லை, அண்ணா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார், நான் ஆணையிட்டால் இங்கே தமிழகத்தில் ரயில் எதுவுமே ஓடாது அப்படின்னாரு. அந்த ஆணையிட்டால்ன்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் அவர் திமுகவில் இருக்கும் பொழுது எழுதின ஒரு பாடல் அவர் வெளியே வந்த பிறகு ரொம்ப யூஸ் ஆச்சு. கட்டழகு கண்ணா உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா. இது கண்ணதாசன் விரும்பியே எழுதினாருன்னுவாங்க எம்ஜிஆர். நான் இந்த படத்தில் இல்லை, ஆனால் நான் இல்லாமல் படம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டப்போ, உலகம் சுற்றும் வாலிபன், அந்த வாலியிலே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. வாலி இல்லைன்னா அது வெறும் பன் ஆயிடும் அப்படின்னாரா? நீங்களா டிஎம்எஸோட செட் ஆயிட்டீங்க. எம்ஜிஆர்னா டிஎம்எஸ் தான் அப்படி சொல்லலாம் இல்லையா? யார் பிரிச்சு பார்த்தா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆர் பற்றி பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். சிறு பிராயத்தில் அவர் இருந்தது, அவரோட திருமண நிகழ்வு, ஆரம்ப கட்ட அரசியல் வாழ்க்கை, அப்புறம் இப்போ தேர்தல் நேரத்தில் அவர் எலெக்ஷன் சமயத்தில் அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் பேசணும். இன்னைக்கு ஒரு லைட்டர் சென்ஸாக நாம் அவருடைய திரைப்பட பாடல்கள் பற்றி பேசலாம் சார். திரைப்பட பாடல்கள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறதும், தத்துவ பாடல்களுக்கு எப்படி ஒரு சிறப்பான இடம் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படங்களில் இருந்ததுன்றதை பற்றியும் நம்ம பேசலாம். பொதுவாகவே ஒரு பீரியடுக்கு அப்புறம் தத்துவ பாடல்கள் பெருசாக இடதுசாரி கருத்துக்கள் தமிழக அரசியலில் எடுபட ஆரம்பிச்சிது. அதாவது ஒரு வகையான புராண சினிமாவுடைய நாடக இது முடிஞ்சு சினிமா ஆரம்பிக்கிற காலங்களில் பெரும்பாலும் புராண கதைகளை தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பாட தெரிந்தவர்கள் தான் நடிகர்களாக இருப்பாங்க. அதுலேயே எம்ஜிஆருக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே தள்ளி போச்சு. அதற்கு பிறகும் பாடல்கள்ன்றது பார்த்திங்கன்னா பெருசாக இதுவாக இருக்காது. ஏதாவது காதல் பாடலாக இருக்கும், வரிகளும் ரொம்ப கடினமான தமிழாக இருக்கும். ஒரு 50களுக்கு மேலே வசனங்களிலும் ஒரு மாற்றம் வந்தது. இளங்கோவன், கலைஞர், இந்த மாதிரி கண்ணதாசன், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி பாடல்கள்லேயும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதற்கு முக்கிய காரணம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், உடுமலை நாராயணகவி, தஞ்சை ராமையாதாஸ், இவர் மருதகாசி, அப்புறம் கண்ணதாசன், வாலி, அப்படி ஒரு இது கொண்டு போகலாம். அப்போ திரைப்படங்களில் நடிகர்கள் பாடுவது அப்படின்றத தாண்டி வாயசிப்பது, பாடகர்கள் தனியாக அப்படின்றது ஒரு காலம் மாறுது. மாறும்போது தான் அந்த சிதம்பரம் ஜெயராமன், திருச்சி லோகநாதன், சீர்காழி ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜன், ஏஎம் ராஜா, இந்த மாதிரிலாம் வர்றாங்க. அப்போ எம்ஜிஆர், சிவாஜி கணேசனுக்கு இவர்கள் எல்லாம் குரல் கொடுக்கிறார்கள். இந்த காலகட்டம் தாண்டுற டைமில் தான் டிஎம் சௌந்தரராஜன் வர்றார். 50களுடைய ஆரம்பம், 51 அந்த பீரியடில் வந்த உடனே அதுக்கப்புறம் அந்த பாடல்கள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்துடைய வரிகள், டிஎம் சௌந்தரராஜன் பாடல்கள்ன்றப்போ அந்த கணீர் குரல் வந்து கோலச்சத்தோ, அவருடைய குரல் அதிகப்படியாக எம்ஜிஆருக்கு தூக்கி கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர் டிஎம் சௌந்தரராஜன் சொல்லுவார், அவரால் நான் பாக்கியம் பெற்றேன், என் குரலால் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ற மாதிரி. அப்போ டிஎம் சௌந்தரராஜனுடைய வரவு வந்து எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபி ஸ்ரீனிவாஸ் கூட ஒரு பாட்டு பாடியிருப்பார். நமக்கு இந்த எம்ஜிஆர் பாடல்கள்லாம் கேட்டு அந்த இதெல்லாம் ரசித்த எல்லாருக்குமே தெரியும், அந்த மாதிரி குரலே பிடிக்காது. எனக்கு இன்னும் கோபம் வரும். அந்த ஒரு எஸ்பிபி கேஜேஎஸ்எஸ் யூஸ் பண்ணது கூட ஒரு கட்டத்தில் கோபமாக இருக்கும், என்னடா அப்படின்னு, சின்ன வயசுலேயே கூட. ஆனால் இப்போ கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்குது. இந்த பச்சை கிளிக்கோரு, அன்புக்கு நான் அடிமை, அந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் வேறு லெவலில் இருக்கு. ஒன்றே குலம் என்று யேசுதாஸ், அதே மாதிரி பாடும்போது நான் தென்றல் காற்று, அந்த மாதிரிலாம் அது எஸ்பிபி பாடினது அப்படின்னு வச்சிங்களேன். நீங்களாம் டிஎம்எஸோட செட் ஆயிட்டீங்க. எம்ஜிஆர்னா டிஎம்எஸ் தான் அப்படி சொல்லலாம் இல்லையா? யார் பிரித்து பார்த்தா?
எங்கே பிரித்து பார்க்க முடியும்? இது எம்ஜிஆர் தான் பாடுறாரு அப்படி தானே எல்லாருமே நினைக்க ஆரம்பித்தோம். அதனால் அந்த ஒரு வரிகளோடு சேர்ந்து வரும்பொழுது பெரிய அளவில் நீங்கள் இன்றைக்கி நம்ம சின்ன திரையில் பார்க்குறோம், வீட்டில் ஓடிடின்னு பார்க்குறோம், மற்றெல்லாம் பார்க்குறோம். ஒரு பிரம்மாண்ட திரையில் எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது. அன்னமிட்ட கைன்னு அந்த பாட்டு வரும். லாஸ்ட்டில் ஒரு கை அப்படியே காமிப்பாங்க. அந்த பாடல்கள் அப்புறம் தனியாக சினிமாவுக்கு போனதுன்னா கடைசி காலகட்டங்களில் உழைக்கும் கரங்கள் இதெல்லாம், மீனவ நண்பன் அதிலெல்லாம் அந்த மாதிரி பாடல்கள் அதெல்லாம் சினிமாவில் பார்க்கும்பொழுது அது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அதெல்லாம். அதனால் எம்ஜிஆருடைய பெரிய ரீச்சுக்கு ஒரு முக்கிய காரணங்கள் அவருடைய பாடல்கள். அப்போ அவருடைய பாடல்களும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடல்கள் மூலியமாக நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் அவர் ரொம்ப 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 உறுதியாக இருந்தார். ஒரு சின்ன வரியில் கூட அவர் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட பழகிய கவிஞர்கள் அனைவருக்குமே தெரியும் காம்ப்ரமைஸே ஆக மாட்டார்னு. நல்ல வரிகள் வேறு யாருக்காவது எழுதியிருந்தால் கூட கூப்பிட்டு பாராட்டுற அந்த இதுவும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த இடத்துல இந்த வரி வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றது. அதில் பெரிதும் எம்ஜிஆர் கூட ரொம்ப ஆரம்ப காலத்தில் கண்ணதாசன்னாலும் பெரும்பாலான எம்ஜிஆர் பாடல்கள் நல்ல ஒரு ரீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலியை சொல்லலாம். நீங்கள் அவர் கூட ஒரு இது சொல்லியிருப்பார், நான் அளவோடு ரசிப்பவன் ஒரு பாட்டு வரும். அதுக்கு அடுத்த வரி என்னன்னு தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன். தயாரிப்பாளர் கலைஞர் வந்தார், எதையும் அளவின்றி கொடுப்பவன்னு போடு அப்படின்னு. அந்த படம் எங்கள் தங்கன், அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வரும், நான் செத்து பொழைச்சவன்டா அப்படின்னு. அப்போ அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தான் எம்ஜிஆர் சுடப்பட்டு மறுபடியும் மீண்டு வந்த டைம். அந்த எங்கள் தங்கம் படத்தில் தான் அவர் அந்த பாட்டெலாம் பாடுவார், நான் செத்து பொழைச்சவன்டா எமனை பார்த்து வந்தவன்டான்னு சொல்லிட்டு. அதில் சில வரிகளை இவரே வைக்க சொன்னார்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர். ஓடும் ரயிலை வழிமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழை வளர்த்த கூட்டமாடா அப்படின்னு. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார்னு. அப்போ கலைஞர் முதல்வரான டைமு, இவர் இந்த குண்டடிப்பட்டுலாம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி வந்த டைமு. அந்த பாடல்களில் அந்த வரிகள் ஃபுல்லாகவே வச்சுருப்பாங்க. அப்போது கனெக்ட் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, மக்களோட ரசிகர்களோட கனெக்ட் ஆகிறது. வெறுமனே சினிமா பாத்திரங்களாக நடிச்சுட்டு போகிறது. இப்போ இவர் நடிகர் திலகம் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ரசிகர்களுக்கும் கனெக்ட் ஆகாது, அந்த கதை கனெக்ட் ஆகும். அவர் ஒரு பெரிய பேரிஸ்டராக நடிப்பார், பையன் ஏமாற்றிட்டு போவான், அவருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் அது நல்லா நடிச்சிருக்காருப்பா அப்படி தான் போயிடும். ஆனால் இவர் ஜனங்களோட கனெக்ட் ஆவார். நான் இதில் நம் நாடு படத்தில் இவர் ஒரு கவுன்சிலர், ஒரு ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார், இவர் சேர்மனாக வருவார். இவரை எந்தெந்த அளவுக்கு இவர் நேர்மையை விரும்பி செய்யணும்னு நினைப்பார், செய்ய விட மாட்டாங்க. அந்த தேர்தலில் இவர் ஜெயிச்ச பிறகு ஒரு பாட்டு ஒன்று வரும். அப்போ வாத்தியார்னு சொல்லிட்டு, இவரை ஏன் வாத்தியார்ன்றாங்கன்னா சினிமாவில் எல்லா ஸ்டண்ட்டும் பண்ணுவார். கத்தி, சுருள் கத்தின்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னா கிழிச்சிரும், நம்மளே கிழிச்சிரும், முகத்துலலாம் வெட்டு போட்டுரும். அதை அவர் சண்டை போட 2 கையிலையும் போடுவார். நீங்கள் நீரும் நெருப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சுருள் கத்தி ஃபைட்டு பண்ணுவார். அப்புறம் கத்தி சண்டை, அதே மாதிரி கம்பு சண்டை. கம்பு சண்டையில் அவர் போடுற அந்த சண்டை நீங்கள் மற்றவங்களாம் சாதாரணமாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சினிமா பற்றி ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கு தெரியும், ஹீரோவுக்கு சண்டை தெரிலனாலும் சும்மானா அந்த குரூப் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கும், அவர் லைட்டாக 2-3 ஸ்டெப் போட வைப்பாங்க, அப்புறம் அந்த உளுந்து தள்ளி விட சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம். ஆனால் அந்த ஸ்டெப்பு போட்டு இந்த வரிசை பண்ணி உக்காடுறது, இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ரொம்ப அழகாக செய்வார். விவசாயியில் நம்பியார் கூட ஒரு சண்டை இருக்கும், 2 பேரும் ரொம்ப அட்டகாசமான சண்டை அந்த வயலில் நடக்கும். ஆனால் நம்பியார் ஒத்துக்கிட்டார் ஓப்பனாக, எனக்கு கத்தி சண்டை தெரியும், கம்பு சண்டை தெரியாது, சிலம்பம் தெரியவே தெரியாது, ஆனால் அந்த சீனில் நான் சொல்கிறபடி நீ நடி, நான் பார்த்துக்கிறேன்ட்டு நடிக்க வச்சார். பார்த்தா என்னமோ ஒரு தேர்ந்த கலைஞன் சிலம்பம் கற்றுக்கிட்ட சண்டை போட்ட மாதிரி என்னை காட்டியிருப்பார் எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆர் ஒரு பெஸ்ட் எடிட்ரு, அவரால் ஒரு சண்டை காட்சியை எப்படி த்ரில்லிங்காக மாற்ற முடியும்னு அவருக்கு தெரியும், அதில் உட்காருவார் அவர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் இந்த சிலம்பம் மான்கொம்பு சண்டை இருக்குல்ல, அது ஒரு தனி இது. நீங்கள் அந்த மான்கொம்பு சண்டையை பார்க்கணுன்னா உழைக்கும் கரங்களில் பார்க்கலாம்.
அப்போ இந்த மாதிரி எல்லா இதையுமே ஸ்டண்ட்டே பண்ணக்கூடியவருன்றதுனால அவரை வாத்தியார்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதனால அது. ஆனால் அந்த பாடலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, "வாங்க ஐயா வாத்தியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா" அப்படின்னு வரும். "அண்ணனின் தம்பி, உண்மையின் தோழன், ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா" அப்படின்னு. எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அண்ணனின் தம்பினா அண்ணாவுடைய தம்பி, உண்மையோடு இருக்கிறவனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏழைக்கு தலைவன் நீங்கள் ஐயா. அப்போ வந்து என்னன்னா, அந்த இடத்துல சேர்மனாக அவர் வர்றது, அதை வரவேற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னைக்கோ அவர் வரப்போகிறதுக்கு அவர் தீர்க்க தரிசனமாக செஞ்சார்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி ஒரு தலைவன் இவரால் முடியும் அப்படின்னு ஒரு கனெக்ட் பண்ணுறாங்கல்ல, இதுதான் சினிமா உலகில், அதாவது சினிமா உலகம் தோன்றி வந்த புதுசில் அதனுடைய ஒரு 10, 20வது ஆண்டுகளில் எம்ஜிஆர் ஜாயின்ட் ஆகுறாருன்னு வச்சிங்களேன். தமிழ்நாட்டில் 1930களில் வந்து நினைக்கிறேன் சினிமா இந்தியாவுக்குள்ளேயே இந்த படம், அதாவது பேசும் படமாக மாறினது நாடக கலையிலேருந்து வர்றாங்க. அதுலேருந்து எம்ஜிஆர் இதை பயன்படுத்தின ஒரே நடிகர் யாருன்னா எம்ஜிஆர் தான், வேறு யாருமே கிடையாது. ஒரு ஒரு சினிமாவுடைய நூற்றாண்டுன்னு ஒரு புத்தகம் போடுறாங்க. அதில் 3 பேர் தான் இந்தியாவில் இருந்து. அதில் ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று நர்கீஸு, இன்னொருத்தர் யாருன்னு தெரில. ஆனால் சார்லி சாப்ளின்னு, அப்புறம் இன்னொரு சார்லி சாப்ளின் மாதிரி இன்னொருத்தர் நடிப்பார். அவர் பெரிய பெரிய ஹாலிவுட் ஆக்டர்ஸு, இந்த மாதிரி ஜப்பானுடைய பெரிய டைரக்டரு, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து 2 பேர், ஒன்று எம்ஜிஆர். அதில் இப்போ திரையுலகை எப்படி ஆண்டார், அதான் அவருடைய இதுக்கே ஏன் சொல்கிறாங்கன்னா, திரையுலகை எப்படி ஆண்டார், அதை எப்படி மக்களோட கனெக்ட் பண்ணார், எப்படி அது மூலயமா ஆட்சி பிடிச்சார். அப்போ திரையுலகில் என்னென்ன மாதிரிலாம் ஒரு காட்சிகளை மற்ற விஷயங்களை அமைச்சு மக்களுடைய மனசுங்களை கவர்ற மாதிரி கொண்டு போனான்றதான் எம்ஜிஆருக்கு ப்ரொஃபைல். அதில் அப்போ எம்ஜிஆர் ஒருத்தர் தான் சினிமாவை, அதாவது நாளைக்கு நடக்க போகுது, நம்ம இன்னைக்கு சினிமாவில் இதை பதிவு பண்ணணும் அப்படின்னு பண்ணது எம்ஜிஆர் மட்டும்தான். அதில் நகராட்சி கவுன்சிலர்லாம் எம்ஜிஆரை தோக்கடிப்பாங்க. அப்போ எழுந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் வந்து உண்மையை தோக்கடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி போயிடுவார். அந்த 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 படத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அடித்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வேறு மாதிரி பணக்காரர் மாதிரி வருவார், கொஞ்சம் கமர்ஷியலாக போகும். ஆனால் ஆரம்ப காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவன்னா அந்த இந்த பாட்டு, நல்ல 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 பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு வரும். அதில் வந்து நம்ம மொழி வந்து எவ்வளோ முக்கியன்ற மாதிரிலாம் அந்த பாட்டில் வரும். அதில் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இதே மாதிரி தான் பழைய பாட்டு ஒன்று வரும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு. அப்போ தவறு, தப்பு, தவறு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த பாட்டில் வரும். அதே மாதிரி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் அப்படின்னு. அம்மா அப்பா கிட்ட நீங்கள் எப்படி, அது இது உளவியல் தான். இது அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டு இருந்தால் பேர் வாங்கலாம், பேர் வாங்கினா ஊரை வாங்கலாம் அப்படின்றது. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். தலைவனுக்குரிய ஒரு இலக்கணத்தை சொல்லுவாங்க. கருணை, பொறுமை, கடமை, கடமை, இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் அப்படின்னு. வீரம் எல்லாமே இருக்கணும், இல்லாண்டி நீங்கள் தலைவனாலாம் வர முடியாது அப்படின்றது. அப்புறம் அன்புக்கு வழங்கு வள்ளலாரை போல் அறிவுக்கு வழங்கு அதான் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நல்ல பண்பை சொல்லி கொடுக்குற ஒரு சித்தப்பா மாதிரி அந்த காட்சியில் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு தலைவராகவும் எப்படி நடந்துக்கணும், குழந்தைகளுக்கு பாடல்கள்னால் அதில் நம்ம எப்படி அறிவு சொல்லணுன்ற மாதிரி கொண்டு வந்திருப்பார். இப்போது இந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் சினிமாவில் ஒரு கட்டத்தில் எப்படி வருதுன்னா, இந்த நீலமலை திருடன் ஒரு படம் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்தே உணை உணர்ந்து செல்லடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து அந்த பாடல் வந்து அந்த காலத்தில் பயங்கர ஃபேமஸ், ரஞ்சன் இது பண்ணது. அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ரீச் ஆச்சு, அந்த நீலமலை திருடன் பாட்டு. அந்த மாதிரி வைக்கணும் தனக்கும் அப்படின்னு எம்ஜிஆருக்கும் ஆசை. அந்த நேரம் தான் இவர் டிஎம்எஸ் இதெல்லாம் வரும்பொழுது கண்ணதாசன் வச்சு அந்த பாட்டு, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா அப்படின்னு.
அப்போ இந்த வரிகள் வந்து எம்ஜிஆர் பாடலாகவே இருந்தாலும் கலைஞருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய காரில் இந்த கேசட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. அதில் வந்து இந்த விஜயன் போய் வட மாநிலங்களில் போய் ஜெயிச்சு வந்தது, அந்த வரிகள் எல்லாமே தமிழர் பெருமையை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாடல்களில் ஆரம்பத்தில் அவர் எம்ஜிஆர்னா ஒரு தத்துவ பாடல் இருக்கும் அப்படின்னு. பாசம் படம் எம்ஜிஆர் படத்தில் ஃபெயிலியர் படம். ஃபெயிலியர்னால் பெரிய ஃபெயிலியர் கிடையாது, எம்ஜிஆர் அதில் இறந்து போயிடுவார். அதனால் அந்த படம் கொஞ்சம் பாதிப்பு வந்தது. அதில் நீங்கள் முதல் காட்சி பார்த்தீங்கன்னா விக்கி வேறு மாதிரி இருக்கும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடி விரித்தாள் எனக்காக அப்படின்னு. அதில் காற்றில் தவழும் அலைகளிலே. அப்போ இந்த பாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா அம்மாவை பெருசாக, அந்த படத்துடைய மெயின் இதுவே வந்து பாசம் படத்தில் மெயின் இதுவே அம்மா தான். அந்த இதை வலியுறுத்தி பாடியிருப்பார். ஆனால் அது தத்துவ பாடலாக இருக்கும். இந்த மாதிரி டிஎம் சௌந்தரராஜன் வந்த பிறகு அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஒரு தத்துவ பாடல்களை கொண்டு வர்றதுல ரொம்ப, அதில் கண்ணதாசனாக இருக்கட்டும், கண்ணதாசன் அதிகமாக சிவாஜி கணேசன் எழுதியிருப்பார், அவர்களுக்குள்ள பிரச்சனை வந்ததில்ல. வாலி அந்த இது படகோட்டியில் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் யாருக்காக கொடுத்தான், அது கிட்டத்தட்ட ஒரு சோசியலிசத்தை இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையுமே அவர் வந்து பாடல்களை மையப்படுத்தின்றதை விட தான் வந்தால் எப்படி அப்படின்றது. நான் அரசன் என்றால், நான் அரசனானால் என் அரசாங்கத்தில் ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னா பாட்டு எது? நான் ஆணையிட்டால். நான் அரசன் என்றால் என் அரசவையில் ஏழைகள் வேதனை படமாட்டான்ற மாதிரி. அதை பார்த்துட்டு எம்எஸ்வியே சொன்னாராம், என்ன இப்படி இருக்குது, சென்சாரில் விடமாட்டாங்க, இதுக்கும் அவர்கிட்ட சின்னவர்கிட்ட கேட்டுருங்க. எம்ஜிஆர்கிட்ட காமிச்சா நான் சென்சார் அதிகாரி தான் முதல்ல இதை கட் பண்ணிடுவேன், என்ன பாட்டு மாற்றுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். எம்ஜிஆர் கேட்டாராம், என்ன இது எப்படி நான் ஆணையிட்டால்ன்ற வார்த்தைன்னு. இல்லை, அண்ணா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார், நான் ஆணையிட்டால் இங்கே தமிழகத்தில் ரயில் எதுவுமே ஓடாது அப்படின்னாரு. அந்த ஆணையிட்டால்ன்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அப்புறம் ஏன் அது நடந்து விட்டால்னா, ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி இது கிடையாது, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்றது எதிர்காலம், இன் ஃப்யூச்சர், அதை வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு வந்து அந்த பாடல் மாதிரி பொருந்தின பாடல் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானாக பார்த்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தலைவன் ஒன்று அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன், ஒரு காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன்னு வரி வச்சுருப்பாங்க, இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன்ற மாதிரி மானம். என்னென்னா அந்த சீன் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா என்டி ராமராவ் நடித்த ராமுடு பீமுடு அந்த படத்துடைய டப்பிங் தான். நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதில் என்டி ராமராவ் இது வந்து அந்தளவுக்கு ஒரு இது இருக்காது. ஆனால் இவர் அதை பெரிய உணர்ச்சிகரமாக மாற்றிருப்பார். அது முக்கிய காரணம் நம்பியாரும். ஒரு ஹீரோ என்ன தான் பெருசாக பண்ணாலும் வில்லன் எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு கொடூரமான ஒரு இது கொடுக்குறாரு, அதை பொறுத்து தான் ஹீரோக்கும் இதாகும். அந்த இடத்துல 2 பேருக்குமே அந்த ஒரு இது இருக்கும். அதுவும் அந்த காட்சி அமைகிற அந்த சுச்சுவேஷன் நம்மளை கொண்டு போகிறது அப்படி ஒரு இது இருக்கும். அடித்த உடனே பாட்டு பாடி அவர் ஆடுறதும், அந்த குழந்தைகள் ஆடுறதும், மற்றவங்களோட இது பண்ணுறதும், அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானாக பார்த்திருப்பேன் அப்படின்ற வரி போட்டு அந்த தொழிலாளர்கள் அப்படி அணைச்சிக்கிற மாதிரியும் அந்த சீனு அந்த படத்துக்கு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அது நீங்கள் மற்ற எந்த படத்தில் எந்த ஒரு காட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது இருக்காது. ஒருவேளை மொழி காரணமாக இருக்கலாம், அவர்களுக்கு அங்கே பார்க்கும்போது அது இருக்கலாம். ஆனால் பொதுவாக பொருத்தி பார்த்தா எம்ஜிஆர் அதில் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த சுறுசுறுப்பு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும், அது ஒரு டீப்பாய் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு எகிரி ஜம்ப் பண்ணி ஒரு காலை அந்த ஒரு நடன அசைவு இந்த ஸ்டண்ட் இதில் தான் அது பண்ணுவாங்க, அது பண்ணி குதிப்பார், அந்த இதை பார்க்கலாம். அந்த மாதிரி அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், நாடோடி போக வேண்டும் ஓடோடி, அந்த படம் நடிக்கும் போதும் கிட்டத்தட்ட அவருக்கு 50 வயசு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பீடை காமிச்சிருப்பார். அதில் ஸ்பீடு மட்டும் இல்லை, அந்த எம்ஜிஆர்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா பாடல்களை வெறுமனே மற்ற நடிகர்கள் பார்க்கும்போது உடல் அசைவு ஒரு மாதிரி நமக்கு. இப்போ அசோகன்லாம் சத்தியம் அது சத்தியம்னு ஒரு பாட்டு இருக்கும், அருமையான பாடல் அது, ஒரு டிஎம்எஸ் பாடினது தான். அதில் பார்த்தீங்கன்னா அவர் உடல் அசைவு பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்படி இதுக்காரு அப்படின்ற மாதிரி. இதில் ரொம்ப கரெக்டாக பண்ணவங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி 2 பேர் தான்.
சிவாஜி அதுக்குன்னே பிறந்தவர். அந்த மாடுலேஷன் இந்த மாதிரி, அதே மாதிரி அந்த உடல் அசைவு இதெல்லாம். இவர் வந்து அந்த ஒரு ஸ்டைல் கலந்த ஒரு ஆண்மை காட்டுற ஒரு இது மாதிரி. அதில் அவர் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா வரும், உலகில் உள்ள நாடுகளில் என் கண்கள் படாத இடமில்லைன்னு. அந்த இது வச்சுருப்பார், கிட்டார் வச்சுட்டு இந்த கை நீட்டி பாட்டு கிட்டாரை சொல்லும் போது அவங்க எல்லாம் அப்படி கீழே இது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அந்த பாடலே பார்த்தீங்கன்னா நம்ம அமித் சார் சொல்கிற மாதிரி ஒரு துள்ளல் இசை அந்த பாடலில் இருக்கும். அப்போ இது எல்லாமே ஜனங்களை எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, நம்மளுக்கான தலைவர், இவரால் எதுவும் முடியும். நான்லாம் சின்ன வயசில் எம்ஜிஆர் சாக மாட்டாருன்னு தான் நினச்சிருந்தேன். எம்ஜிஆருக்கெலாம் சாவலாம் கிடையாது அப்படி. ஏன்னா அந்த ஜெகதல பிரதாபன் கதைலாம் படிப்போம்ல, அதில் வர ஹீரோவுக்கு 300 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷம்லாம் ஆயுட்காலம் இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். எம்ஜிஆர்லாம் சாக மாட்டார், எம்ஜிஆர் வந்து சாஸ்வதம் அவர் அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து முதல்ல அந்த ஒரு சுறுசுறுப்பு. எந்த பிரச்சனையும் கண்டு பயந்து ஒதுங்கி அழுவதை விட்டுவிட்டு எதிர்த்து நின்று சமாளிக்கிறது. 2வது அந்த சிரிச்சுக்கிட்டு சமாளிக்கிறது. அந்த ஆங்கில நடிகர் அவருடைய பாணியை தான் எம்ஜிஆர் பயன்படுத்தியிருப்பார். அது அவருடைய பாணி என்னென்னா சிரிச்சுக்கிட்டு சண்டை போடுறது, அந்த ஸ்டைலு, அந்த இதெல்லாம் அந்த போஸ்டர் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு போஸ்டருமே வந்து உங்களுக்கு ஒரு ஆண்மையை பறைச்சாட்டும், அந்த ஒரு வீரத்தை, அந்த இது அது எல்லாமே கிட்டத்தட்ட அவர் அங்கேருந்து தான் எடுத்தாருன்னுவாங்க. பொதுவாக கத்தி சண்டை போடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த முன்காலை அடித்து சண்டை போடுவாங்க. இப்படி மூவ்மெண்ட் போகிறாங்கன்னா அந்த கால் அப்படி இப்படி அடிக்கும். இந்த விஜயபுரி வீரன் ஆனந்தன் இருக்கார்ல, அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சண்டையில் வந்து கால் இதாகும். அது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கணும்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த சண்டையில் ஒரு லாவகம் இருக்கணும்ல, அப்படி இப்படி போடுறது வர்றது, சிரிச்சுக்கிட்டு இது பண்ணுறது. இந்த கத்திக்கு இந்த கை தூக்கணும்னா அந்த கையை கூட ஒரு மாதிரி ஸ்டைலாக அந்த பொசிஷன் வைக்கிறது. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் கிட்ட ஒரு பெரிய அவர் கிடைச்ச வரன்னு சொல்லலாம், அந்த சிரிச்சுக்கிட்டு சண்டை போடுறது. கத்தி சண்டையில் பெரிய ஆள் இவர் ரஞ்சன் ஒரு ஆள். இவர் இயற்கையாக கற்றுட்டு வந்தார், அவர் ஒரு வகையாக பயிற்சி எடுத்துகிட்டு வந்தார். அப்போ ரஞ்சன் கூட அந்த படம் அவர் எம்ஜிஆர் வில்லனாக நடித்த அந்த படத்தில் இவரை டீஸ் பண்ணணுன்னு பண்ணுறதெல்லாம் மீறி எம்ஜிஆர் கத்தியில் கொஞ்சம் இது பண்ணோன்னே லாஸ்ட்டில் ரஞ்சன் போய் புகார் கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும்னுவாங்க. அப்போதெல்லாம் ரசிகர்கள் வெளியில் உட்காந்து பேசும் பொழுது, அப்போல்லாம் என்ன பெரிய இது கிடையாதுல்ல, கத்தி சண்டை யாருது ஸ்டைலு, எம்ஜிஆர்து ஸ்டைலா ரஞ்சன்து ஸ்டைலா அப்படின்னு. கட்சியில் எம்ஜிஆர்து தான் பெரும்பாலும் இது பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பிரபலமான அந்த ஒரு எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆளுமையை விதைக்கிறது. அதை வந்து இன்றைக்கி தான் நாளைக்கு தான் கிடையாது, அது தொடர்ச்சியாக அந்த இது நீரும் நெருப்பும் பார்த்தீங்கன்னா 2 கையில் ஒரு பயிற்சியாளர் மாதிரி வருவார், பசங்களுக்கு பயிற்சி கொடுப்பாரு. 2 கையில் கத்தி சுற்றிக்கிட்டு அந்த சண்டை சீனு அந்த இது பாடல்களில் பாடிட்டு பண்ணுவார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது ஜனங்கள் அவரை ஏற்றுக்கிறதுக்கு பிரதானமாக அமைஞ்சது எம்ஜிஆருடைய பாடல்கள் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். பாடல்கள் மூலயமாக ஆண்டவர் லாஸ்ட்டில் தமிழகத்தை ஆண்ட நிலையெல்லாம் வரும்.